நேத்து ஆன்லைன் ஹேட்ரட் அண்ட் அபியூஸ் பத்தின ஃபேக்ட்ஸ் அண்ட் சைக்காலஜி பிஹைண்ட்லாம் பார்த்தோம்ல. யார் அவங்களுக்கு அப்படி ஒரு பவரை கொடுக்கறது? ஃபர்ஸ்ட், பிளாட்ஃபார்ம்ஸ் கான்சிக்வன்சஸே கிடையாது. செகண்ட், ஆடியன்ஸோட சைலன்ஸ். தேர்ட், விக்டிம்ஸோட இமோஷனல் ரியாக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டும் நம்மளோட கையில் கிடையாது. ஆனால் நம்மளை அப்யூஸ் பண்ணுறவங்க கிட்ட நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்மளோட அட்டென்ஷன் தான் அவங்களுக்கு ரிவார்டே. நம்மளை ட்ரிகர் பண்ணிட்டோம், ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அவங்கள கண்டுக்காம நீ எல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுங்க. லைக் இந்த ஹேட்ரட் என்னை பற்றி கிடையாது, பாவம் அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு நீங்கள் அவங்கள பாவமாக பாருங்கள். எல்லா டைமும் இக்னோர் பண்ணணும்னு நான் சொல்லலை. ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 கொஷின்ஸை உங்ககிட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட், இதை நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனால அந்த பர்சன் அது எஜுகேட் பண்ணுமா? செகண்ட், மற்றவங்களுக்கு இது யூஸாக இருக்குமா, ப்ரொடெக்ட் பண்ணுமா? தேர்ட், இதனால் வேறு ஏதாச்சும் யூஸ் இருக்குமான்னு. எப்பெல்லாம் இக்னோர் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட இன்டென்ஷன் பியோர் ட்ராலிங் அண்ட் அப்யூஸ் அப்படியா இருந்தா, இல்லைனா இவங்க கிட்டலாம் பேசி நமக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா இக்னோர் பண்ணிடலாம். எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது உங்களை பற்றியோ இல்லை உங்கள் கண்டென்ட்னாலேயோ, இல்லைனா நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறது சம்டைம்ஸ் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆகுது அப்படின்னா அப்போல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஆனால் ஒன் கோல்டன் ரூல், ஒன்ஸ் கிளியராக ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு டிஸ்என்கேஜ் பண்ணிவிடுங்க. பேக் டு பேக் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறது அவங்களோட வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் யோர் எஃபர்ட்ஸ். செல்ஃப் கேர் டிப்ஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்கிறதெல்லாம் உங்களோட செல்ஃப் ஒர்த்தை டிட்டர்மைன் பண்ணாது. ஸோ மியூட் அண்ட் பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஆன்லைன் ஸ்பேசஸ்னாலே டிஸ்ரெகுலேஷன் தான். ஸோ ஆஃப்லைனில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸோட ட்ரை டு அன்வைண்ட் அண்ட் ஹீல் யுவர் செல்ஃப்.